நாம் ஃபிசிக்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். அந்த செகண்ட் யூனிட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொட்டன்ஷியோமீட்டர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொட்டன்ஷியோமீட்டர். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் எ வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஹேவிங் வேரியஸ் யூசஸ். அதாவது இந்த பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு நம்ம ஒரு செல்லோட இஎம்எஃப்பை கால்குலேட் பண்ணலாம். இஎம்எஃப் அப்படிங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். வி ஹவ் கம்பேர் த electromotive force EMF of two cells. ரெண்டு செல்லோட EMF கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பேட்டரி ஆர் செல். ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன தெரியணும், பேசிக்காக சில இதை பார்ப்போம். அது வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஆக்சுவலி இட் இஸ் நாட் எ ஃபோர்ஸ், இட் இஸ் எ ஒர்க் டன் டு பிரிங் எ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வர செய்யக்கூடிய ஒர்க்கு தான் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஆக்சுவலி எ ஃபோர்ஸ், இட் இஸ் எ ஒர்க். அப்போ இந்த ஒர்க் பண்ணுறப்ப த எனர்ஜி ஸ்பெண்ட் டு டூ த ஒர்க், தட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது ஒரு சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு வரப்போ த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட். அந்த கரண்ட்டு தான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். பொட்டன்ஷியல் அண்டு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இது தெரிஞ்சுக்கணும்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரோலைசிஸ் இஸ் த ஃபினாமினன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் த molecule into its constituent ion when and current is passed through the electrolytic solution. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரில் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சால்ட்டை நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கோம். now it is known as a solution. இந்த சொல்யூஷனில் ஒரு பிளேட், ரெண்டு பிளேட் வைக்கிறோம். ஒன் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறப்ப இட் இஸ் நோன் அஸ் ஆனோட். பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறப்ப இது ஆனோட். அதே நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறப்ப இட் இஸ் நோன் அஸ் கேத்தோட். அப்போ இது வந்து ஆனோட் கேத்தோட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ இந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிற இந்த சால்ட்டை இந்த வாட்டர் அப்படிங்கிறதுல மீடியாவில் நம்ம டிசால்வ் பண்ணிக்கிறதுனால இட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். எப்போ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு கீ, இந்த கீயை வச்சு இதில் ஒரே கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப இந்த சோடியம் குளோரைடு Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், உங்களுக்கு வந்து செப்பரேட் ஆகும். ஸோ த molecule gets separated into its constituent ion. ஒன்று வந்து cation, another one is anion. அப்போ ரெண்டு அயானாக பிரியுது. எலக்ட்ரோடுன்னு வரப்போ பாசிட்டிவ் வந்து ஆனோடு, நெகட்டிவ் வந்து கேத்தோடு. ஆனால் அயான் அப்படின்னு வரப்போ பாசிட்டிவ் வந்து கேட்டயான், நெகட்டிவ்ங்கிறது ஆனயான். அப்படியே மாறி வரும் உங்களுக்கு வந்து இது ஆனோடு, இது கேத்தோடு. இதில் பாசிட்டிவ் அயான்கிறது கேட்டயான், நெகட்டிவ் அயான்கிறது ஆனயான். இப்போ இந்த இடத்துட்ட சாதாரண ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டாக்க இந்த கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இந்த இடத்துட்ட புரோட்டான் இருந்தாக்க தட் இஸ் நோன் அஸ் த கான்ஸ்டிடியூன்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். இதில் புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இங்கேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் between the free electron and proton of the atom of the conductor. இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஆட்டத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானும் இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறப்ப இதோட வெலாசிட்டி ஸ்பீடு குறையும். that is known as resistance. அப்போ இந்த இடத்துல கரண்ட் I is the rate of flow of charge. இந்த எலக்ட்ரான்ங்கிறது சார்ஜ் dQ/dt. that is rate of flow of charge is known as electric current. அப்போ ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து 5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு செகண்டில் 2 ஆம்பியர் கரண்ட்டு தான் பாஸ் ஆகுது. அதாவது வேகம் குறையுது. இந்த 6 இருந்தாக்க இந்த 6ல் நிறையா செடி கொடி முளைச்சிருந்தாக்க தண்ணியோட வேகம் குறையும். அப்போ இந்த செடி கொடியெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல இந்த புரோட்டான் வந்து இந்த எலக்ட்ரானை தடுக்கிறது, அந்த வேகத்தை குறைக்கிறதுனால தட் இஸ் நோன் அஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து 5 ஆம்பியர் ஒரு செகண்டுக்கு பாஸ் ஆகிறது போல் 2 ஆம்பியர் கரண்ட்டு தான் இது வழியாக பாஸ் ஆகுதுன்னா அந்த கரண்ட்டோட
வேல்யூ, அதாவது அதோட இன்டென்சிட்டி குறையிறதுக்கு காரணம் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த இடத்துல புரோட்டான் இந்த ஃப்ரீ எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆனயான் குளோரின் இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துகிட்டு போகும். எங்கே போகும்? இட் மூவ் டுவர்ட்ஸ் த ஆனோடு. இந்த ஆனோட நோக்கி போகும். இந்த ஆனோட நோக்கி போகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய சோடியம் ப்ளஸ், அதாவது இந்த கேட்டயான் இந்த குளோரினை அட்ராக்ட் பண்ணும். தட் இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்ரி. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்ரியை ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேபிட்டல் ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர், ஸ்மால் ஆருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் ஆர் பேட்ரி. அப்போ இந்த இடத்துல இந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். அதாவது ஓப்பன் சர்க்கியூட்டாக வரும்னாக்க இந்த கீ சுவிட்சு ஆஃப், இந்த கீ வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஓப்பன் சர்க்கியூட் இருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் சர்க்கியூட்னா இந்த இது வந்து ஓப்பனாக அப்படி இருக்குன்றப்போம். அப்போ ஓப்பனாக இருக்கிறப்ப இந்த 2 டெர்மினல், அதாவது இந்த இடத்துல வந்து டயக்ராம் வந்து ஆக்சுவலி இப்படி போடணும். இந்த ஒயர் இப்படி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த எண்டு வந்து ஏ, இந்த எண்டு வந்து பி. அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது EMF. The electromotive force is the potential difference between the two ends of the circuit when the circuit is a open circuit. அதாவது இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பனாக இருக்கும், அப்புறம் கீ வந்து ஆஃபில் இருந்தால் that circuit is a open circuit. Whereas the potential is known as the potential difference between any 2 point. இந்த AB அப்படிங்கிற பாயிண்ட் இல்லாமல் any 2 point, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் C, இந்த இருக்கக்கூடிய பாயிண்ட் Dனாக்க the potential difference between any point is known as the potential difference of the conductor. அதாவது இந்த potential difference of the 2 point, அது V அப்படின்னு சொல்கிறோம். The electromotive force is independent to that of the external resistance. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சோம்னா இந்த சர்க்கியூட் ஓப்பனில் இருக்கிறதுனால இது வந்து external resistance. So EMF is independent to that of the external resistance. இப்போ இந்த கீயை நம்ம switch on, அதாவது on அப்படிங்கிற இந்த பொசிஷனில் வைக்கிறப்ப when the key is switched on, the circuit is a closed circuit. So the potential difference between any 2 point is known as the potential of the battery or cell. அதான் அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் V அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கீ வந்து ஆனில் இருக்கிறதுனால இது க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்குது. ஸோ த பொட்டன்ஷியல் V இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ மெயினாக 2 டிஃப்ரென்ஸ் தான் EMFக்கும் பொட்டன்ஷியலுக்கும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது என்னன்னாக்கா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 end. Potential difference between the 2 end and also independent to that of the external resistance when the circuit is open. அதாவது ஓப்பன் சர்க்கியூட்னாக்கா இந்த கீ வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். அந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் to any point, potential difference between any point when the circuit is a closed circuit. It means the switch is on. அப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருக்கும். The EMF is independent to that of the external resistance, whereas potential is depends upon the external resistance. According to Ohm's law, V is equal to the product of the intensity of the current and the resistance, external resistance, whereas electromotive force is equal to the product of strength of the current and the sum of the external resistance plus internal resistance of the cell. And the internal resistance of the cell இதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ V is equal to IR according to Ohm's law. Electromotive force is also the product of strength of the current and the sum of the resistance of the circuit and the internal resistance of the battery. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த EMF தான் நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ EMF ஆஃப் த 2 cells அதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்தது 3வது எதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னாக்கா the internal resistance of the battery, அந்த ஆரை கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதோட பேசிக் பிரின்சிபிள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.